My dear Joy TV family and my dear brothers and sisters in Christ, greetings to you in Jesus' most precious name. எனக்கு அருமையான ஜாய் டிவி குடும்பத்தாரே, நேயர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். And all those who are watching this program, Miracle Evening, from whichever part of India or it could be any other country. இந்த அற்புத மாலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் எந்த பகுதியிலிருந்து சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, உலகத்தினுடைய எந்த பகுதியிலிருந்து பார்க்கிறவர்களாக இருந்தாலும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். The Lord is going to do miracles in your life. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்பவராக இருக்கிறார். Because he is a miracle working God. ஏனென்று சொன்னால் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். So you need to stir up your faith. நீங்கள் உங்கள் விசுவாசத்தை கூட்ட வேண்டும். And through your faith you will see miracles taking place through this program, Miracle Evening. உங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்கும் போது தேவன் அற்புதங்களை செய்வதை இந்த அற்புத மாலை நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பலன் பெறுவீர்கள். So I request you, watch this program with all your faith, 100% faith on God, because this is the word of God preached straight to you from wherever you are watching, and God will do miracles instantly. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நீங்கள் விசுவாசத்தோடு பார்க்கும்படியாக, அதன் மூலமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில மிகுந்த அற்புதங்களை செய்யும்படியாக இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். Whatever miracle you want, எந்த அற்புதமாய் இருந்தாலும் பரவாயில்லை, whatever miracle you are expecting to happen in your life, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எந்த அற்புதத்தை நீங்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறீர்களோ, in your ministry, உங்களுடைய ஊழியத்திலே, in your family, உங்களுடைய குடும்பத்திலே, in your finances, உங்களுடைய பொருளாதார தேவையின் மத்தியில, I tell you right now, immediately it will happen in Jesus' name. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அது நடக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Get ready for the miracles to take place in your life. அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராகும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Amen. ஆமென். Acts chapter 16 and verse 25 and 26. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனமும் 26வது வசனமும். Season of unusual miracles. அசாதாரணமான அற்புதங்களின் காலம். I repeat again. நான் மறுபடியுமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். It's a season of unusual miracles. இது ஒரு அசாதாரணமான அற்புதத்தின் காலமாய் இருக்கிறது. There is a summer season. உங்களுக்கு கோடை காலம் இருக்கிறது. There is a rainy season. மழை காலம் இருக்கிறது. There is a winter season. குளிர்காலம் இருக்கிறது. There are different kind of seasons. பல்வேறு காலங்கள் இருக்கின்றன. And same way, this is a season of unusual miracles to take place in your life. அதே போல உங்கள் வாழ்க்கையில இந்த காலம் அசாதாரணமான அற்புதத்தின் காலமாய் இருக்கிறது. Receive it by faith. விசுவாசத்தினாலே இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Receive it by faith. விசுவாசத்தினாலே இதை பெற்றுக்கொள்ளுங்கள். Acts 16 verse 25. At midnight, Paul and Silas were praying and singing hymns to God. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். And the prisoners were listening to them. காவலில் வைக்கப்பட்ட மற்றவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். Middle of the night, Paul and Silas, they were praying like anything, and the prisoners were listening to them. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும்
ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதை மற்ற காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. They were praising God, they were singing hymns to God. அவர்கள் தேவனை துதித்து பாடி ஆர்ப்பரித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And that was not a normal prayer. இது ஒரு சாதாரணமான ஜெபமாக காணப்படவில்லை. They were not just normally praying middle of the night inside the prison. இவர்கள் இந்த நடுராத்திரியிலே இந்த சிறைச்சாலையிலே ஒரு சாதாரணமான ஜெபத்தை இவர்கள் ஏற்படுத்தவில்லை. It was extraordinary. இது ஒரு அசாதாரணமானதாக காணப்படுகிறது. It was full of the power of God. இது தேவனுடைய வல்லமையினால நிரப்பப்பட்டதாய் காணப்படுகிறது. They were anointed with the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள். They were full of the Holy Ghost. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் And middle of the night. நடுராத்திரியிலே Middle of the night. நடுராத்திரியிலே They were praying, singing, praising to God inside the prison. நடுராத்திரியிலே தேவனை துதித்து பாடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் சிறைச்சாலையிலே. Some of you may be really in prison, but for some of you, you may be bound, you may be under the captivity of the prison in the spiritual realm. சிலர் உண்மையாகவே சிறைசாலையில் மத்தியில் இருப்பார்கள். சிலர் சிறைசாலை போன்ற அனுபவத்திலே ஒரு கட்டு அவர்களை கட்டி இருக்கின்ற அந்த நிலைமையிலே காணப்படுகிறவர்களாக இருக்கலாம். You may be bound by the power of the darkness. நீங்கள் அந்தகாரத்தின் கட்டை கட்டுண்டவர்களாக காணப்படுகிறார். But when with your faith, when you pray like Paul and Silas, these prisons will start breaking in your life. பவுல் சீலா இவர்களைப் போல நீங்கள் ஜெபம் பண்ணி துதிக்கின்ற வேளையில இப்படிப்பட்ட கட்டுகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக கட்டவிழ்க்கப்படும். When you earnestly pray, ஊக்கமாக ஜெபிக்கும் போது, when you earnestly seek God, ஊக்கமாக தேவனை தேடும் போது, when you earnestly get connected with God, ஊக்கமாக தேவனோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தும் போது, and you are not bothered about anything, எதை பற்றிலும் கவலைப்படாதவர்களாக, you are not worried about people or anyone, எதை பற்றிலும் மக்களை பற்றிலோ இல்ல உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை குறித்து கவலைப்படாமல், but only one goal in front of your eyes. ஒரே ஒரு குறிக்கோள் மாத்திரம் உங்கள் கண்களுக்கு முன்பதாக, My prison doors need to be broken. என்னுடைய சிறைச்சாலையின் கதவுகள் உடைக்கப்பட வேண்டும். It will happen. அது நிச்சயமாக நடக்கும். It will happen. நிச்சயமாக நடக்கும். Verse 26. 26வது வசனம். Suddenly there was a great earthquake. சடுதியிலே பூமி மிகவும் அதிர்ந்தது என்று பார்க்கிறோம். So the foundations of the prison were shaken. சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக ஒரு பூமி அதிர்வு உண்டாயிருந்தது. And immediately all the doors of the prison were open. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. And every chains were loosened. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிட்டு. In verse 25, when they were praying middle of the night with that warfare, and they were aggressive, and they were praying and praying and praying in the spirit, and in verse 26 we see the answer. Suddenly 25வது வசனத்திலே அவர்கள் ஊக்கமாக தேவனை நோக்கி துதித்து பாடி ஜெபம் பண்ணி அவர்கள் தேவனை நோக்கி அவர்கள் காத்து கொண்டிருக்கிற வேளையிலே 26வது வசனத்திலே அவர்களுக்கு ஒரு பதிலை தேவன் அங்கே கொடுத்தார். Suddenly there was an great earthquake.
உடனே அங்கே ஒரு பெரிய பூமி அதிர்வு உண்டாயிருந்தது. Foundations of the prison started shaking. சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியான ஒரு பூமி அதிர்வு. Immediately all the prison doors were opened. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. And all the chains started losing, started breaking. Such unusual miracles started happening inside the prison. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போய் இப்படி ஒரு அசாதாரணமான அற்புதம் அந்த சிறைசாலையிலே நடைபெற்றதை நாம் பார்க்கிறோம். Unusual miracles started happening middle of the night inside the prison. நடு ராத்திரியிலே சிறைசாலையிலே அசாதாரணமான அற்புதங்கள் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். Because they were praying with that eagerness, they were praying earnestly, they were seeking God from the bottom of their heart. ஏனென்று சொன்னால் இவர்கள் மிகுந்த ஊக்கமாக தேவனை தங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறவர்களாக, பாடுகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். Usually when earthquake happens, buildings starts getting cracked and buildings starts breaking, it starts falling. எப்பொழுதுமே ஒரு பூமி அதிர்வு உண்டாயிருக்கிறது என்று சொன்னால் கட்டிடங்களுடைய எல்லா பகுதிகளும் ஒரு விதமான விரிசல் உண்டாகி அங்கே ஒரு அழிவு உண்டாவதை நாம் பார்க்க முடியும். But here the foundations started shaking, the foundations of the prison. ஆனால் இங்கே சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அதிர்கின்றதை நாம் பார்க்கிறோம். And even prison doors are opened, big locks started getting unlocked, but none of the prisoners moved from there. Nobody ran, nobody, they were just stunned to see what is happening. பூமி அதிர்வு உண்டான போது கதவுகள் திறக்கின்றன, பெரிய பெரிய பூட்டுகள் எல்லாம் திறக்கிறது, கதவுகள் திறக்கிறது, எல்லாருடைய கட்டுகள் கழல்கிறது. ஆனால் ஒருவரும் அங்கிருந்து வெளியேறவில்லை. If you have seen prison, there will be big iron bars, heavy doors, big locks. But through the prayer of Paul and Silas, everything started shaking inside the prison. நீங்கள் சிறைசாலையை குறித்து பார்க்கின்ற வேளையிலே சிறைசாலையிலே பெரிய பெரிய இரும்பு கதவுகள், இரும்பு பூட்டுகள் இப்படி அங்கே பூட்டப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே பவுலும் சீலாவும் ஜெபிக்கின்ற வேளையிலே இந்த பூமி அதிர்வின் மூலமாக இவைகள் எல்லாம் உடைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். Such a tight security they keep so that prisoner by no chance can escape from the prison. சிறைசாலையிலே எப்பொழுதுமே பலத்த பாதுகாப்பும் காவலும் இருக்கும். ஏனென்று சொன்னால் ஒருவரும் இதிலிருந்து தப்பித்து வெளியே செல்லக்கூடாதபடிக்கான ஒரு பெரிய காவலும் பாதுகாப்பும் அங்கே இருக்கும். I am filled with God's glory when I read this passage about Paul and Silas. நான் இந்த பகுதியை வாசிக்கின்ற வேளையிலே பவுலையும் சீலாவையும் குறித்து வாசிக்கின்ற வேளையிலே கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டேன். How much they were praying with that determination, with that commitment, with that eagerness, and they were very much focused. They were not even distracted. They were very much focused, and they knew something gonna happen tonight inside the prison. பவுலும் சீலாவும் எவ்வளவு ஊக்கமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எவ்வளவு ஆர்வமாக தேவனை மாத்திரமே நோக்கி ஏதோ ஒரு அற்புதம் இந்த வேளையில நடைபெற வேண்டும் என்று சொல்லியிருந்தான அந்த நோக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக காணப்பட்டார்கள். With that faith they were praying. இந்த விசுவாசத்தோட கூடவே அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். My dear brothers and sisters and viewers, from wherever, whichever part of the globe you are watching this program, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்து வேண்டுமானாலும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். nothing will happen, nothing will move in your life without faith. விசுவாசம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் முன்னேறாது, ஒன்றும் நடக்காது. It will stand still just like a stagnant water it will be. தேங்கிய தண்ணீர் போலவே நின்று கொண்டிருக்கும். They had a faith. They were praying. They were
knocking the door of God. இவர்கள் விசுவாசத்தினாலே தேவனை நோக்கி அவர்கள் தட்டிக்கொண்டே இருந்தார்கள். They started knocking, and it went, and suddenly unusual miracles started taking place inside the prison. அவர்கள் தட்டிக்கொண்டே இருக்கின்ற வேளையிலே அசாதாரணமான அற்புதத்தை அங்கே காண முடிகிறது. Right now, இப்பொழுதே same unusual miracles will happen in your life. இதே போன்ற அசாதாரணமான அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடைபெறும். Prison walls will break in your life. சிறைச்சாலையின் கதவுகள் உங்கள் வாழ்க்கையிலே உடைக்கப்படும். Chains will break in your life. கட்டுகள் உடைக்கப்படும். Shackles will break and be loosened in Jesus' name. கட்டுகளும் சங்கிலிகளும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து இந்த வேளையிலே விடுபடும். Sickness could be prison in your life. வியாதி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கட்டாக இருக்கலாம். Addiction, bondage could be prison in your life. ஏதோ ஒரு காரியத்திற்கு நீங்கள் பிணைக்கப்பட்டிருக்கலாம். Financial problem, loan could be a prison in your life. பொருளாதார நெருக்கடி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறைச்சாலையாக இருக்கலாம். Maybe your broken marriage or your marriage is tried could be a prison in your life. உங்களுடைய திருமணத்தினுடைய காரியங்கள் உங்களுக்கு ஒரு சிறைச்சாலையை போன்று இருக்கலாம். Maybe in your ministry may be dry, it is not moving ahead, you are not able to see the dimensions, you are not able to see the move of God. It could be like a prison in your life. உங்களுடைய ஊழியத்திலே எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளாதபடி ஒரு சிறைச்சாலை உங்களை இந்த வேளையிலே மூடிக்கொண்டிருக்கலாம். But right now I speak and I declare and I speak unusual miracles to happen in your life right now. இந்த வேளையிலே நான் உங்களோடு பேசுகிறேன். அசாதாரணமான அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறுவதாக. Maybe you are not able to pray. உங்களால ஜெபிக்க கூட முடியாத நிலைமையில இருக்கலாம். I am talking like Paul and Silas, that aggressive, that warfare with that spirit they pray because there is power in prayer. நான் இன்றைக்கு பவுல் சீலாவுக்குள்ள இருந்த அந்த ஆவியோடு அந்த ஊக்கத்தோடு அந்த உற்சாகத்தோடு இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். And your prayer will bring unusual miracles in your life. உங்கள் ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே அசாதாரணமான அற்புதங்களை கொண்டு வரும். And these prisons will start breaking which are there in your life for decades, for several years. எப்படிப்பட்ட சிறைச்சாலையாக இருக்கலாம், எவ்வளவு காலமானதாக இருக்கலாம், அவைகள் இந்த வேளையிலே உடைக்கப்படும். It is a season of unusual miracles. இந்த காலம் அசாதாரணமான அற்புதத்தின் காலமாய் இருக்கிறது. It is a season of unusual miracles. இந்த காலம் அசாதாரணமான அற்புதத்தின் காலமாய் இருக்கிறது. It is a time for you to see unusual miracles happening right now. இந்த நேரமே அசாதாரணமான அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். How Paul and Silas they were praying. பவுலும் சீலாவும் எப்படி They ஜெபித்தார்களோ, were praising God, they were singing in the spirit. அவர்கள் தேவனை துதித்து பாடி தேவ ஆவியிலே அவர்கள் They were ஜெபித்துக் connected in the கொண்டிருந்தார்கள். spirit. அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். And in front of them big prison, big war. இவர்கள் முன்பதாக இருந்த பெரிய சிறைச்சாலை என்கிற கதவுகள் உடைந்தது. It was demolished, it was destroyed. அந்த கதவுகள் உடைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. Same thing through you need to increase your faith. இதே போல உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அதிகரிக்க வேண்டும். And faith comes by hearing the word of God. விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையை கேட்பதினாலே உண்டாகிறது. And when this word of God goes inside of you, it will create God's work. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக சென்று விசுவாசத்தை அதிகரிக்கும். And your dead faith will come back to life. உங்களுடைய செத்த விசுவாசம் இன்றைக்கு உயிரடையும். Your dead spirit will come back to life. உங்களுடைய செத்த ஆவி இன்றைக்கு உயிரடையும். Your prayer spirit will come back to life. இன்றைக்கு உங்களுக்கு செத்த ஜெப ஆவி இன்றைக்கு உயிரடையும். And you will also start praying. நீங்களும் இன்றைக்கு ஜெபிப்பீர்கள். And mighty unusual miracles will happen. மிகுந்த வல்லமையுள்ள அசாதாரணமான அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும்.
Join with me right now. என்னோடு நீங்கள் இப்பொழுது இணைந்து கொள்ளுங்கள். Open your eyes. உங்களுடைய கண்களை Open திறந்து your பாருங்கள். heart. உங்களுடைய இருதயத்தை Wherever திறவுங்கள். you are. எங்கே இருந்து And பார்க்கிறவர்களா as I இருந்தாலும் told you, பரவாயில்லை. whatever prison you are facing right now, எந்த விதமான சிறைச்சாலையின் மத்தியிலே நீங்கள் காணப்பட்டாலும் பரவாயில்லை. connect with me right now. என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். Join with me என்னோடு சேர்ந்து by கொள்ளுங்கள். believing in God, இயேசுவின் விசுவாசத்திலே நீங்கள் by உறுதியாயிருங்கள். trusting in God, கர்த்தருடைய விசுவாசத்திலே தரித்திருங்கள். and unusual miracle will take place immediately, instantly. அசாதாரணமான அற்புதங்கள் உடனடியாக உங்கள் வாழ்க்கையில நடைபெறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். Hallelujah, hallelujah, Hallelujah. hallelujah. Thank you, Holy Spirit. Thank நன்றி you, Holy பரிசுத்த Spirit. ஆவியானவரே. Thank you, Holy Spirit. 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 Oh, rebo she kete la rama koto robo she hala rama dile rebo koto robo she le rama katula raba katala raba le mahande lebo she ke la raba ba 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 ba. Oh reba bo 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 bo. Oh riba dula rama kata ta 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 le 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 raba katala rama ma 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 ma. Oh rebo she ke tu raba ba 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 ba. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. In the mighty name of Jesus Christ of Nazareth, இயேசு என்ற வல்லமையின் நாமத்தினாலே right now I pray for your children. இப்பொழுது நான் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். Lord, I pray for your people. கர்த்தாவே உம்முடைய மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray for my dear brothers and sisters and the viewers, all those who are connected to this program, Miracle Evening. கர்த்தாவே இந்த அற்புதமான நிகழ்ச்சியின் மூலமாக இணைந்திருக்கிற உம்முடைய மக்கள் அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக நான் இந்த வேளையில ஜெபிக்கிறேன். Lord, according to Acts chapter 16 verse 25 and 26. கர்த்தாவே அப்போஸ்தலர் 16 25 26 வசனத்தின்படி unusual miracles happen right now in Jesus name. இப்பொழுதே அசாதாரணமான அற்புதங்கள் நடைபெறுவதாக. Right now unusual miracles take place in Jesus name. இப்பொழுதே அசாதாரணமான அற்புதங்கள் நடைபெறுவதாக. Let the prisons and walls be broken in their life right now in Jesus name. எல்லா விதமான சிறைச்சாலையின் கதவுகள் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து உடைக்கப்படுவதாக. Maybe their family life will be like a prison in front of them. ஒருவேளை குடும்ப வாழ்க்கை ஒரு சிறைச்சாலை போல அவர்களுக்கு இருக்கலாம். Maybe loan problem will be like a prison in their life. ஒருவேளை கடன் தொல்லைகள் அவர்களுக்கு ஒரு சிறைச்சாலை போல இருக்கலாம். Maybe health issues and sickness will be like a prison in their life. ஒருவேளை வியாதிகள் பலவீனங்கள் அவர்களுக்கு ஒரு சிறைச்சாலை போன்று இருக்கலாம். According to verse 16:26, suddenly the chains were broken, suddenly earthquake came. Right now, suddenly let the power of the Holy Spirit reign and come down over your people, Lord. அப்போஸ்தலர் 16:26 எப்படி சடிதிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அடையும்படியாக பூமி அதிர்ந்து கதவுகள் திறந்ததோ உடனே அதுபோல இவர்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக. And let them be free. இவர்கள் விடுதலையாகட்டும். Let their prison be destroyed. இவர்களுடைய சிறைச்சாலைகள் அழிக்கப்படட்டும். Let their prison be demolished. இவர்களுடைய சிறைச்சாலைகள் உடைக்கப்படட்டும். Let the shackles, let the chains be broken, be loosened in Jesus name right now. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே இப்பொழுதே எல்லா கட்டுகளும் இப்பொழுதே உடைக்கப்படுவதாக. I speak Ephphatha. நான் எப்பத்தாவை இப்பொழுது இவர்களுக்காக சொல்லுகிறேன். Be opened in Jesus name. திறவு இயேசுவின் நாமத்தினாலே. Some of you, they may be praying for a blessing of a child and their barren womb will be like a prison for them. சிலர் குழந்தைக்காக இந்த வேளையிலே ஏங்கிக் கொண்டிருக்கலாம். அவர்களுடைய செத்த கர்ப்பம் இந்த வேளையிலே திறக்கப்படுவதாக. Unusual miracles right now in the mighty name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசுவினுடைய வல்லமையுள்ள நாமத்திலே இப்பொழுதே ஒரு அற்புதம் நடைபெறுவதாக. Some of them, their faith may be dried, may be dead, their prayer life be dead.
சிலருடைய விசுவாசம் செத்து அவர்களுடைய ஜெப வாழ்க்கை செத்ததாக காணப்படலாம். Right now let it be revived, let it be ignite, let it come back to life in Jesus name. இப்பொழுதே அது உயிர் பெற்று இயேசுவின் நாமத்தினாலே பற்றி எறிவதாக. I speak resurrection power of God. இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் இப்பொழுது உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். Let it be resurrected in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே உயிர் பெறுவதாக. Let their spiritual eyes be opened in Jesus name. விசுவாச கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படட்டும். Every evil spirit, every unclean spirit, every demonic forces, every witchcraft, every black magic, any spirit, right now those prisons be demolished in Jesus name. எல்லா பிசாசின் கட்டுகள், அந்தகார வல்லமைகள், இருளின் காரியங்கள், எல்லா சத்ருவினுடைய கிரியைகள், எல்லா எதிர் வல்லமைகள், சிறைச்சாலை போன்று கட்டி இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளை நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கிறேன். Right now let the season of unusual miracle come down over their life. இப்பொழுதே அசாதாரணமான அற்புதத்தின் காலம் இப்பொழுதே நடைபெறுவதாக. Because with God all things are possible. ஏனென்றால் கர்த்தரால் எல்லாம் கூடும். I prophesy in Jesus name. நான் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன். Your season is changing. உங்களுடைய காலங்கள் Your மாறிக்கொண்டிருக்கின்றன. time is changing. உங்களுடைய நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. Your prisons are breaking. உங்களுடைய சிறைச்சாலை It is உடைக்கப்படுகின்றன. being destroyed. உடைக்கப்படுகின்றன. Holy Spirit is coming like a rushing wind, like a dunamis right now. பரிசுத்த ஆவியானவர் பெருங்காற்றை போல இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். Many, you have a lot of many people around the world as you're watching. I see health problem, sickness like your prison. இந்த வேளையில இந்த நிகழ்ச்சியை உலகத்தில் இருக்கிற அத்துணை பேரும் பார்க்கின்ற வேளையில ஒரு காரியத்தை நான் உணர்வடைகிறேன். அநேகருக்கு வியாதிகள், பலவீனங்கள் பெரிய ஒரு காரியமாய் இருக்கிறது. Right now I send the power of God, unusual miracles to happen in your body. இப்பொழுதே நான் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய சரீரத்துக்குள்ளாக ஒரு அற்புதம் நடைபெறும்படியாக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். Arthritis, blood cancer, tumor, ஆர்த்தரைட்டிஸ், பிளட் கேன்சர், டியூமர் என்ற வியாதிகளிலே struggling with sleep, தூக்கம் வர முடியாத, தூங்க முடியாத நிலைமையில இருக்கின்றவர்கள், blood pressure, diabetes, சர்க்கரை வியாதி, பிளட் பிரஷர், இரத்த கொதிப்பு இருக்கின்றவர்கள், and many other sickness. இன்னும் வேறு எந்த வியாதியாக இருந்தாலும் பரவாயில்லை. I am destroying them by the power of God right now in Jesus name. இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை நான் அழிக்கிறேன். I speak season of unusual miracle over your health. நான் இந்த வேளையிலே உங்களுக்கு அசாதாரணமான அற்புதத்தின் காலம் துவங்கும் என்று சொல்லுகிறேன். Receive it by faith. இயேசுவின் நாமத்தினாலே இதை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive it by faith. விசுவாசத்தினாலே இதை பெற்றுக்கொள்ளுங்கள். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த Lord, ஆவியானவரே. you do mighty, 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 unusual miracles in your children's life, Lord. வல்லமையுள்ள மிகுந்த வல்லமையுள்ள அசாதாரணமான அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்வீராக. Let thousands of testimonies come for your kingdom, for your glory, Lord. ஆயிரமான சாட்சிகளை உம்முடைய ராஜ்யத்திற்காக நீர் எழுப்பி கொடுப்பீராக. Let this message, let the word go deep inside of them, and let the word start working and bring miracles in their life. இந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே ஆழத்திலே சென்று அநேக பலன்களை, விசுவாசங்களை நீர் ஆண்டவரை ஏற்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Give you all the glory and the honor. உமக்கே எல்லா துதியும் கனமும் செலுத்துகிறோம். In Jesus' most precious name I pray. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். உங்களது ஜெப தேவைகளுக்காக 9342323393 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் காணிக்கை கொடுத்து இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் கீழ்காணும் வங்கி விவரங்களை தெரிந்து பயன்படுத்திக் கொள்ளலாம்.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.